48 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 48 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டேனுடைய ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கேமை வச்சு தான் டே அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ட்ரூத் ஆர் டேரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீசன்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு லவ் கப்பிள் அப்படின்றது வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே உருவாகிடுவாங்க. அது ஓவியால் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பவீரா இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமீர் பவுனி இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்குமே வந்துட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ராக்ல இந்த சீசன் வந்துட்டு இன்னும் யாரும் உருகலையே, கிட்டத்தட்ட 50 நாள் கிராஸ் பண்ண போதே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக திடுதுப்புன்னு இந்த ஸ்கூல் டாஸ்க்கை விளையாடிக்கிட்டு இருந்தவங்க பிடிச்சி விஜய் விஷால் தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காம்போ மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் தனியாக ஒரு லவ் ட்ராக்கே ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு அவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்களா, இல்லை மேபி வந்துட்டு வெளியில் வந்து இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிலாம் தெரில. பட் விஷாலை பொறுத்த வரைக்குமே ஒரு கிளியரான மைண்டில் இருக்க பையன் மாதிரி பேசிட்டு இருந்தார். ஒரு டைம் பட்டதே போதும் அப்படின்ற மாதிரிலாம். மறுபடியும் அவர் அந்த ட்ராக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, இந்த லவ் ட்ராக் வர வரைக்குமே வந்துட்டு ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக பார்க்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உமன்ஸ் டீமில் வந்துட்டு போல்டாக விளாடின ஒரு கண்டஸ்டன்ட், அது டாஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த பேசுகிறதா இருந்தாலும் சரி, போல்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த லவ் ட்ராக் கூட வந்ததுலேருந்து லாஸ்ட் 2 வீக்காக பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அப்படியே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ தர்ஷிகா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. மேபி அவங்க இந்த கேமை விட்டுட்டு லவ் இருக்கு இல்லையா, லவ்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க அந்த கேம் ஸ்பிரிட் அப்படின்றத விட்டுட்டாங்களோ அப்படின்றதான் எனக்கு பர்சனலாக தோணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ராணுவ இருக்கார் இல்லையா, ராணுவ வாண்டடா ஏதாவது லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே உள்ள வந்திருப்பாரு போல. ஏன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வெளியே உட்காந்து ஃபேன் எடிட்ஸ்லாம் வந்து பண்ணி பறக்க விடுவாங்க. நம்ம இந்த லவ் ட்ராக்கை பிடிச்சோம்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடலாம். முன்னாடி வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவின் லாஸ்ட்லியா அந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆனாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருப்பாரு போல. இவர் பிளான்ல வந்ததெல்லாம் ஓகே தான். பட் சும்மா இருக்க நம்ம பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள இழுத்து நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடுப்பாய் கத்தியை முட்டுறாங்க. ஸோ இதை ராணுவ இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த கேம் அப்படின்றது முழுசாக புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே தெரிஞ்சிடணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரே தவிர அப்படி நம்ம பண்ணுறது இருக்கு இல்லையா, அப்படி நம்ம பண்ணுறது வந்துட்டு எந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு கேம் பிளே அப்படின்றது விளையாடிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி இவர் விளையாடக்கூடிய கேம் பிளே இருக்கு இல்லையா, அவருக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கேம்லேயே இன்னும் அவர் உள்ளே வர கிடையாது. ராணுவா இருந்தாலும் சரி, வர்ஷினியாக இருந்தாலும் சரி, இந்த கேமை எப்படி விளையாடணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற இருக்கு இல்லையா, அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லாம உள்ள கொண்டு வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆட்களோட ஆட்களா இருக்காங்களே தவிர எப்படி அந்த கேமை கொண்டு போறது, முன்னோக்கி கொண்டு போறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றாங்களே தவிர அதை கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது பண்றது கிடையாது. அதுதான் அவங்களுக்கான மைனஸாகவும் அவங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அவங்கள மாற்றி விட்டுருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராணுவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா அவருக்கு அந்த கேமை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படின்றது அப்பட்டமாக வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியவே கடுப்பாக்குன ஒரு விஷயமா மாறினது வந்துட்டு இந்த டாஸ்க் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீடு மாறி இருந்தாங்க இல்லையா, ஸோ உள்ள வந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆசையாக கேட்டு எடுத்த ரூம் அப்படின்றதுல இந்த டைம் பாய்ஸும் அவங்க இருந்த ரூம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸும் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு உமன்ஸ் டீம் கொடுத்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிசிக்கலாக வந்துட்டு பாய்ஸ் டீம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை அவங்க தெரிஞ்சும் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். டக் வாக்காக இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கியூட் போடுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த எல்லா டாஸ்க்குமே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டஃப்பான டாஸ்க் அப்படின்றத நம்ம கொடுத்துடக்கூடாது, அது நமக்கே வந்துட்டு அகைன்ஸ்டாக திருப்பிடும் அப்படின்றதுல பாய்ஸ் டீம் ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா தெளிவான ஒரு கேம் அப்படின்றத ஆடினாங்க. பட் உமன்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெஞ்சன்ஸை கக்க ட்ரை பண்ணது அப்படின்றது இந்த வாரம் அவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வஞ்சரியா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாட்சினா வந்துட்டு
ஜெஃப்ரிக்கு தோப்பு கரணம் போட கொடுத்தது இருக்கு இல்லையா, உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. பட் அது தப்பாக போயிடுச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை உழப்புறது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. அது மஞ்சரியாக இருந்தாலும் சரி, சாச்சனாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சேரை தூக்கிட்டு வரும்போது நடுவில் யாரோ வேணாம் அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லை நான் சொல்கிறேன் அதை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் சாச்சனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கேம் பிளே அப்படின்றத விளாண்ட சாச்சனா பார்த்தோம் அப்படின்னா நான் ஜெஃப்ரிக்கு தோப்பு கரணம் கொடுக்கும்போது யாராவது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் அதை வேணானே சொல்லியிருப்பேன். ஆனால் என்கிட்ட வந்து யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்துட்டு அந்த பழி அப்படின்றத தூக்கி போட ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக கேர்ள்ஸ் டீமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கும் போதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. லைக் சௌந்தர்யாவாக இருந்தாலும் சரி, பவித்ரா ஜனனி, இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தவங்க. விஜய் சேதுபதி யார் யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்க்ளூடட் அவங்களுமே கை தூக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் வந்துட்டு இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போதே வந்துட்டு இல்லை இது வேணாம், இது வந்துட்டு தப்பாக ப்ரொடக்ட் ஆகும், இப்படி பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அங்கேயே வாய் திறந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா மேபி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வெடிச்சிருக்காது. பட் அவங்க பண்ணதெல்லாம் தப்பாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்கள மாட்ட வைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மஞ்சளுடைய கேப்டன்சி இருக்கு இல்லையா, மஞ்சளுக்கு கேப்டன்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்குமே நான் படை தளபதியும் பார்த்தேன், இதுவும் பார்த்தேன், அதுவும் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாலும் கூட எல்லா கேப்டன்ஸுமே பார்த்தோம்னா அந்தந்த வீக்கில் வரக்கூடிய டாஸ்க் அப்படின்றத ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் ப்ளே பண்ணிட்டு தான் அந்த கேப்டன்சி அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மந்திரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா அந்த கேப்டன்சியை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அவங்களே ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் டீமுக்காக விளையாடிட்டு கேப்டன்சி அப்படின்றத வந்துட்டு ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு மறைச்சிட்டு இருந்தாங்க. லைக் அந்த பார்டர் தாண்டி போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு கேப்டன்சி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. படைத்தளபதியாக எங்கே பேசணும், கேப்டனாக என்னென்ன பொறுப்பெடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக அவங்க அதை ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேரெக்டாக பேசுங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒருத்தர் கருத்தை சொல்லணும், இல்லை ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை வைக்கணும். ஒருத்தர் பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் பண்ணது தப்பு, இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத டேரெக்டாக பேசி விளையாடுங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படிலாம் சொன்னால் நம்ம நாமினேஷனில் போட்டுருவாங்களோ, இப்படிலாம் சொன்னால் நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அந்த டைட்டில் மேலேயும் அந்த 50 லட்சம் ரூபா மேலேயும் தான் இருக்கே தவிர யாருமே பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணிக்குவோம், இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நமக்கான டேலண்ட்டை வெளியே காட்டணும்னா வெளியே போய் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம் அப்படின்றதுல யாருமே கிளியராக கிடையாது. எல்லாருடைய பார்வையும் அந்த டைட்டில் ப்ளஸ் 50 லட்சம் ரூபாயை நோக்கி இருக்கிறதுனால யாருமே அவங்களுடைய டேலண்ட்டை காட்ட மறந்துட்டு அதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து மட்டும்தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணது அருணுக்கு செம்மையாக கடுப்பேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சரிக்கு தப்பாக அடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஒரு நாள் மாட்டுவான். தன்னை நல்லவனாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் மேலே வந்துட்டு அருண் இருக்கார் இல்லையா, அருண் பிரசாத் வந்துட்டு ரொம்ப பெரிய விமர்சனங்கள் அப்படின்றதெல்லாம் வச்சதில்லை. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு இவர் இப்படி ஒரு ரொம்ப எப்படி சொல்ற தீவிரமான ஒரு விமர்சனம் அப்படின்றத வச்சு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருக்கிறது அப்படின்றது அப்கமிங் வீக்ஸில் அருண் விசஸ் முத்து அப்படின்றது ஒரு டஃபஸ்ட் ஃபைட்டாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஸோ அருண் வந்துட்டு முத்துக்குமரன் டப்பா அப்படின்னு சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 49 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.